டேய் மம்முட்டி பைத்தியக்காரனடா. கேமராமேனுக்கு வரலண்ணா. ஐயோ கேமரா ஒண்ணும் வாங்க முடியாதுங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்கள் இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, எந்த கண்டென்ட்டும் கிடைக்கல, அதனால நாங்கள் இன்னைக்கு சிக்கன் சமைக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். நம்ம ஆள் வந்து என்னென்ன வேணும்னு எழுதிட்டு இருக்கிறாரு. ஏபிடிஎஸ் அவர் தான் எழுதிட்டு இருக்கிறாரு. நிறைய நம்மளுக்கு எதுவுமே வராது. அண்ணன் பாரு என்னென்ன எழுதி வச்சுக்கிறா நம்ம அடிக்க கேளுங்க. சிக்கன் என்ன, வெங்காயம், தக்காளி, கடுகு, கருவேப்பிலை, மிளகு, சிக்கன் மசாலா, உப்பு, மிளகாய் தூள், பட்டை என்னது பட்டை தெரியாது, பட்டை தெரியும், பட்டை, இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்படி போய் நாங்கள் இதெல்லாம் வாங்கிட்டு வரோம். வாங்கிட்டு வந்துட்டு ஆமா நம்ம போயிட்டு சட்டி குண்டாவெல்லாம் எடுக்கணுங்க. சட்டி குண்டா ரூட்ல இருந்து ஓன் எடுத்தா சரியா போகுது. நான் போய் வடக்கல் இட்டு வந்துடுறேன், நீங்க போய் அப்படி எட்டுவாங்க. சரி நீ போய் கரெக்ட் எட்டு வந்துடுறா. இப்ப பாத்தீங்கன்னா மொத்தம் 6 பேர் இருக்கிறோம். 6 பேர்த்துல பாத்தீங்கன்னா 3 பேர் டீம் பிரிச்சுக்கிறோம். 11 பேர் கிடைச்சாச்சு. டீம் ரெடி, மேட்ச் ஸ்டார்ட். நீங்க 3 பேர் வந்து என்னன்னா இந்த வெங்காயம், தக்காளி, மிளகாய், சிக்கன் மல்லிங்க சாமானம், அப்புறம் வந்து முக்கியமா சிக்கன் அது வெட்டிட்டு வரக்கு 3 பேர் தாட்டி விட்டுருக்கோம். இப்ப நாங்க 3 பேரு 2 பேர் இருக்கிறோம். இன்னொருத்த பாத்தீங்கன்னா எங்க போனானே தெரியல. கொஞ்சம் சோறு போட்டு ரசம் ஊத்தவா? வேணாம். குழம்பு ரசம் மோர்னு சாப்பிட போறேன். சரி மக்களே, அவங்க அப்படியே போயிட்டு வாங்கிட்டு வரட்டும். நம்ம அதுக்குள்ள போயிட்டு நம்மளுக்கு தேவையான பொருளை நாம இட்டு வந்துருவோம். வாங்க. சமைக்கிறோம், தாக்குறோம், தூக்குறோம். இவன் பேர் வந்து மோகன். ஆமா, சொல்றதுக்கு மறந்துட்டோம். புதுசா வந்திருக்கிறான். முழு பேர் வந்து மோகன சுந்தரம். அதை மட்டும் மறந்து சுந்தரத்தை. சரி நாங்க அப்புறம் கண்டினியூ பண்றோம். கள்ள தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிறேன். இவனை ஒரு தூக்குனா சட்டை அழுக்காயிருங்களாமா. இப்ப என்னன்னா சட்டை பூரா அழுக்கு பண்ணி விடுறேங்க. டேய் நான் போயிட்டு இதெல்லாம் அழிஞ்சு வச்சிடுறேன். சரி வாங்க விறகு பொறுக்கிட்டு. நம்பியா 3 பக்கம் சரி கல்ல 3 கல்ல நவுத்திட்டாங்க. ரொம்ப மேடா இருக்குது வேற இந்த இடத்துல. வா அப்புறம் போது கழுத நினைக்கிற வயனுக்கு இப்படி ஒரு அறிவான ஊரெல்லாம் உடையதானே தந்துருவேன். இந்த பக்கம் தள்ளி வை. ஆனா இந்த கல்ல இங்க வச்சது சரியா போகுது. இங்க பாரு விறகு எங்க வைப்ப? விறகு துணிக்கல. நீ வா, நான் பாத்துக்கிறவா. அண்ணன் நம்பு. ஏடா நான் சொல்றேன்லடா, ஒருத்தன் சொன்னதை கேட்கணும். மூத்தவன் சொன்னதை கேட்கணும்டா. அண்ணன் சொன்னா தம்பி கேட்கணும், தம்பிக்கு ஒண்ணு அண்ணன் பாக்கணும்டா. அதுதான்டா அண்ணன் தம்பி உறவுங்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா நாங்க சமைக்கிற ஸ்டார்ட் பண்ணிட்டுங்க. மோகே வந்து பத்த வைவா. அண்ணா இந்த பாய்லர் கொஞ்சம் பத்த வைங்க. டேய் பத்திக்கிச்சா? இன்னும் விறகே வைக்கல. எங்க போய் பத்த வைக்கிறது? நவீன கவர் பண்ணுங்க. இருக்கு இவரு தாங்க எங்களுக்கு வெங்காயம், தக்காளி, மிளகாய் எல்லாம் அரிஞ்சு கொடுத்துருக்காருங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சமைக்கிற ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. விறகு அடுப்புலதான் சமைக்கிறேங்க. நம்ம கேஸ் ஸ்டவ்ல சமைக்கலாம்னு பிளான் பண்ணி வச்சிருந்தேங்க. பாத்தீங்கன்னா சிலிண்டரு அதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா போச்சுங்கிறதுக்காக நாங்க விறகு அடுப்புலயே வச்சு சமைக்க போறோங்க. நேச்சுரலா உங்களுக்கு எப்படி கிராமத்துல சமைப்பாங்களோ அந்த மாதிரி அழகா சமைச்சு சிறப்பான ஒரு விருந்தை உங்களுக்கு கண்ணுலதான் காட்ட முடியுங்க. சாப்பிடறதுக்கு எங்களால கொடுக்க முடியாது. உனக்கு பர பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. நவீன் என்ன நாம செஞ்சிருக்காரு? வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா கீரி வச்சிருக்கிறாரு. வேற என்ன இருக்குது? கரம் மசாலா இருக்குங்க, சிக்கன் மசாலா, ஆச்சி சிக்கன் மசாலா, அப்புறம் 2 இஞ்சி பூண்டு பேஸ்ட், வர மிளகாங்க, கடலை எண்ணெய்,
சிக்கனு பாத்தீங்கன்னா கலைமகள் சேகாம விடுறாமா? எடுத்து வந்தோம்னா சிந்திருச்சு. சூப்பர் சகனம். ஏன்னா அப்படித்தான் இருப்பியா? ஏன்னா எல்லாத்தையும் ஊத்திடலாமா நவீன்? பாரு ஊத்து பாத்துக்கலாம். என்ன சூடாயிடுச்சுங்க நண்டி, இங்க வா. சூடாதெல்லாம் பாக்கலாம். கை உள்ளிட்டு பாரு. என்ன சூடாயிருந்தாலும் எடுக்காதீங்க. ஏடா தண்ணி வச்சு பார்த்தா தெரியுமாடா சொன்னு. ஊர்ல இருக்கிற எல்லா அறிவாலையும் நம்ம ஊர்ல தானே இருக்கிறீங்க. விறகு வச்சுக்கிற மாதிரி. வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்துட்டா நவீன. இருந்தாலும் பரவாயில்ல, சமாளிப்போம். வெங்காயத்தை பார்த்தோம்னுமே சாப்பிடணும்னு ஆசை வருது. பொன்னிறம் ஆயிருது. மாத்துங்க வேற போடுங்க. பிரகாஷ் அவ்வளவுதான், இதுக்கு மேல வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாதுங்க. கிட்டா எங்க பொன்னிறம் ஆகுது, எந்த நிறம் ஆகுது? ஏய் எங்கடா தீய விடுறாரு? அப்படியே கட் பண்ணுடா, பித்து கூட போகுது. என்னடா இது கட் பண்றதுக்கு வேற கத்தி வேற எடுத்து வரணுமாடா? போதுடுறா. போடுறா. தப்பா போச்சு. இப்ப மக்களே இப்ப பாத்தீங்கன்னா யார் என்னென்ன செஞ்சிருக்காங்கன்னா நவீன் அண்ணன் ஓகேவா, இவங்க பாத்தீங்கன்னா இந்த வெங்காயம், தக்காளி, மிளகாய் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அரைஞ்சு வச்சாலு. அதுக்கப்புறம் கடைசியில பினிஷிங் இவருதான். சமையல் மாஸ்டர் ஆக்சுவலி ஆரம்பத்துல நான் இவரைத்தான் நினைச்சோம். ஆனா அப்படியே ஆப்போசிட்டா போய் நவீன மாறிட்டாரு. சிக்கனோட டேஸ்ட் எப்படி இருக்குது? சூப்பரா இருக்குதா? அருமையா இருக்குது. எங்க இங்க எனக்கு கொஞ்சம் நம்மள சுத்தி நிக்கிறானுங்களே இவனுக்கு பூரா கொலகாரனுங்க. நீ ஒண்ணும் பயப்படாத, என்ன எப்படியாச்சும் காப்பாத்துரு. இப்பதான் பாத்தீங்கன்னா கறி வெந்துருச்சா அப்படின்ட்டு இப்ப பாத்துட்டு இருக்கிறோம். இவன் அதுக்குள்ள அந்த கொத்தமல்லி பாத்தீங்கன்னா இவர் வருது கொத்தமல்லி கோவிந்து. கொத்தமல்லி போடாம விட மாட்டேன்னு சொல்லி கையிலேயே வச்சு கொண்டுக்கிறாரு. கடைசியா உனக்கு அந்த வாய்ப்பு உங்களுக்கு தான் தர வேண்டி, நீ கவலைய விட வேண்டி. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலா கொத்தமல்லி கோவிந்து வந்துட்டாருங்க. இவர் தான் அந்த கொத்தமல்லி கோவிந்துங்க. இவர் இந்த கொத்தமல்லி தலையை போடுறக்குள்ள எங்களை படுத்தின பாடு இருக்குதுங்களே. இவன் தான் வந்து கொத்தமல்லிக்குனே வந்தவன். 3,35,335 வாட்டி அந்த வடசை டிக்கெட் வந்துட்டு போயிட்டாங்க கொத்தமல்லி எடுத்துட்டு. இப்ப பாத்தீங்கன்னா நாங்க எல்லாம் சமைச்சு முடிச்சாச்சுங்க. சாப்பாடு எடுக்கிறதுக்கு ஒருத்தன் போயிருக்கா. ஒருத்தனடானா சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வரேங்கிறா. 2 பேர் இலைய எடுத்துட்டு வந்துருக்காங்க. நாங்க உட்காந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கிறோம். வேற என்ன பண்றதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் சமைச்சாச்சு. சிக்கன் வந்து நல்லா வந்திருக்கு. புது டிஷ் நீங்க கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இல்லடா, இது பேர் சட்டி சோறு. சட்டி சோறா? ஆமா, இருக்குது. தெரியாது அப்படிதான் சரிங்களா கைஸ்? இது பாத்தீங்கன்னா சட்டி சோறு. எங்கடா இருந்து வரீங்க நீங்களா? போதே வாக்கோ சாப்பிடுவாங்க. சரி வா, சரி சாப்பிட விடுங்கடா. என்ன சாப்பிடா? சாப்பிடுங்க, கூச்சப்படாம சாப்பிடுங்க. சொல்றான். ஹாய் காய்ஸ், இப்போ சோறு எப்படி இருக்குதுன்னா சொன்ன மாதிரிதான் நல்லா இருக்குது. மனசார சொல்லணும்னா நல்லா தான் இருக்குதா? எங்க எல்லாரும் சொல்லுவாங்க நல்லா இருக்குதுன்னு. வேற லெவல் தரமான சம்பவம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்க.